Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 27 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்றதுதான் உண்மையான வெயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா, ஏன்னா எம்டி ஸ்டமக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட ஆரம்பிப்போம்ல, சாப்பிடுற வெயிட் எல்லாமே ஆட் ஆகும். சோ அதனாலதான் எம்டி ஸ்டமக்னு சொல்றது. சரிங்களா? வெயிட் செக் பண்றது. இப்போ சம்டைம் வந்து ஒரு கனமான ட்ரெஸ் போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற தண்ணி சாப்பாடு எல்லாமேயோட வெயிட்டுமே ஆட் ஆகும். சரிங்களா? சோ அதனால எம்டி ஸ்டமக்னு சொல்றது வந்து நம்ம வந்து காலையில பாத்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறது. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அவ கோவப்படாதீங்க மயிலாட் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. ஆனா கோவப்படல, ஒரு மாதிரியான வேதனை. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி அதை சொல்லிட்டு இருக்கோம். அந்த வீடியோ கீழேயே அந்த நம்ம சொல்லியிருக்கோம். அதோட கேள்வியவே திருப்பியும் கேட்டிருப்பாங்களா? அப்ப வீடியோ பார்க்காம தானே கேக்குறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துதான் கேக்குறாங்க. சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது மனுஷங்க, புது சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வர்றீங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சோ அதனால சில பேருக்கு வந்து அதை மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கேன். டெய்லி பாக்குறவங்களுக்கு அதை வந்து மைண்ட்ல ஏத்திட்டே இருக்கேன். சோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரிங்களா? சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோடது வந்து வெயிட் லாஸ்க்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பாக்குறீங்க. சரிங்களா? அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஆட் பண்ணி விட்டுருங்க. என்னென்னமோ வீடியோலாம் நம்ம வந்து பாக்குறோம். ஒரு ரீல்ஸே எடுத்துக்கோங்க, ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாம இது ஒரு யூஸ்ஃபுல்லானது. நம்மளோட லைஃப்ல இது ஒரு மாற்றத்தை கொண்டு வர போற வீடியோ அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து பாருங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? கோவம்லாம் இல்ல, ஒரு வேதனை. அவ்வளவுதான் சிஸ்டர். ஆம்லா ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா காலைல இந்த ஹாட் வாட்டரோ இல்லைன்னா வந்து இந்த பிளாக் காஃபி பிளாக் டீக்கு எல்லாம் பதிலா ஆம்லா ஜூஸ் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம் சிஸ்டர். சரிங்களா? ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 75ல இருந்து 68க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர். ஓட்ஸ் களி மாதிரி பண்றீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட், அளவு எவ்வளவு வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு கிளாஸ் தண்ணி மாதிரி வைங்க. அதுல வந்து ஒரு 5-6 ஸ்பூன் ஒரு 5 ஸ்பூன் இல்ல 6 ஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கன்னாவே கிண்டுனா நல்லா களி மாதிரி வந்துடும். தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இதுதான் வந்து ரேஷியோ. சரிங்களா? ஒரு கிளாஸ் தண்ணி அது வந்து கிண்டு போதே நம்ம களி பதத்துல வந்துடும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி பழத்துல உள்ள அந்த விதையும் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதுல வந்து காய வச்சுதான் ஒரு சில விதைகள் வந்து சாப்பிடுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து காய வைக்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிடாதீங்க. அது வேற வயிறு வலியை கொண்டு வந்துடாம. சரிங்களா? அப்புறம் நந்திதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ஒல்லி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு சிஸ்டர். அதுக்கப்புறம் இது போதும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து தோணுது வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நமக்குன்னு ஒரு விஷயம் வந்து தோணும். சோ அதை வந்து பண்ணலாம். இப்ப சடனா நம்ம வந்து ஒரு குண்டா இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி கிறக்கமா இருக்க மாதிரி தெரியும். சோ அதனால நம்ம வீட்டுல வந்து அக்கறையா சொல்லுவாங்க. ஆனா அது வந்து நம்ம நல்லா வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது நம்ம நார்மலான ஒரு இதுக்கு வந்துடும். அந்த கிறக்கம் வந்து தெரியாது. சரிங்களா? ஸ்டார்டிங் தான் தெரியும். எத்தனை முட்டை சாப்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க. 3 முட்டை சாப்பிடலாங்க. மஞ்சள் கருவெல்லாம் எதுவுமே நீங்க ஒதுக்க தேவையில்லை. 3 முட்டை வந்து ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டெல்லி தமிழச்சின் மேல வந்து ஒரு ஷாப்பிங்னு போட்டு டிஷர்ட் எல்லாம் காட்டுதே சிஸ்டர், அது உங்களோட தானா என்னன்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டரு. அது அடிக்கடி நிறைய சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. அது வந்து யூடியூப்ல இருந்து வர்றது. அதை வந்து எப்படியோ ஆன் பண்ணி விட்டாங்க போல ஹஸ்பண்ட். சோ அது வந்து பிரைஸ் டீடைலுமே ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அது நம்மளோடது கிடையாது. அது வந்து யூடியூப்ல வந்து கொடுக்குற ஒரு விஷயம். அந்த ஆப்ஷன் எப்படியோ எனபிள் ஆயிடுச்சு. அது வந்து பிளாக் பண்ணணும். சோ அதை பண்ணிடுவேன் நானு. நம்ம சீக்கிரமா வந்து கலெக்ஷன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. சோ கொஞ்சம் பண்ணிடுவேன் சீக்கிரமா. சப்போர்ட் பண்ணுங்க. மில்லட் வந்து எவ்வளவு அளவு எடுக்கலாம்? 150 கிராம் வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா குக் பண்ணதுக்கு அப்புறம். ஒரு சில சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க குக் பண்றதுக்கு முன்னாடியான.
குக் பண்றதுக்கு அப்புறம் 150 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எவ்வளவு சிஸ்டர் எடுத்துக்கலாம்ன்றதும் கேக்குறீங்க. நான் கை அளவு நான் வைக்கிறேன் பாத்தீங்களா, ஒரே கூட்டு பொரியல் ஏதோ ஒண்ணு, ஒரே தான் வந்து ஒரு பொரியல் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ், அப்போ கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறோம். அப்போ 2-3 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுலயே போர்ஷன்ஸ் அப்படி பிரிச்சு எடுத்துக்க போறோம். சோ இதுதான் நம்மளோட பேலன்ஸ்டு பண்ணி எடுத்துக்கிறது. இதுல கிராம் கணக்கு இதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் உங்களுக்கு. சோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன். நான் பிளேட் காமிக்கிறேன் இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஒரு வெஜிடபிள்னா நான் அதிகமா வச்சிருப்பேன், ஒரு 2-3 எடுத்துக்கிறேன்னா அதுல 3 பிரிச்சு எடுத்துப்பேன். சோ அந்த மாதிரி சரிங்களா. உங்க படிக்கட்டு பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. உண்மையாவே பயமா தான் இருந்தது. எங்களுக்கு வீடு இந்த 2 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. அது அப்படியே வளைஞ்சு போகுமா, அதுவும் கம்பி கம்பியா இருக்கா, ஒரு மாதிரி ஓப்பனா இருக்கு இல்லையா, எனக்கே பயமா இருக்கும். உச்சியில எல்லாம் போயில ஏதோ மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப போக எங்களுக்கு வந்து பழகிடுச்சு. ஸ்டார்டிங் டயத்துல எல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு. ஏதோ சொல்லுவாங்கல்ல, வரும்போது சுத்தமா என்ன ரொம்ப பிடிக்காம வந்தேன். எப்படின்னா சின்ன வீடா இருக்கு அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம இருந்தது கோட்ரஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசா தாங்க இருக்கும். இது கொஞ்சம் குட்டியா இருக்கேன்ட்டு பிடிக்காம வந்தா. ஆனா பிடிக்காம வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த இடம். எப்படின்னா இடமும் சரி, இது வந்து வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மெயினான இடத்துல இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வெளில போய் நின்று பார்த்தாலே அப்படி எல்லாரும் போறது வர்றது எல்லாமே தெரியுமா. சோ ஒரு முன்னாடி இந்த ரோட்டு மேல உள்ள வீடுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இருக்கோம். ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிடிக்காது, அதுக்கப்புறம் பழகி பார்த்ததுக்கு அப்புறம் பிடிக்கும்ல. சோ அந்த மாதிரிதான் இந்த வீடு எனக்கு. அந்த படி வந்து கொஞ்சம் பயமா இருந்தது, இப்ப செட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல் வந்து அவிச்சு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர் சரிங்களா. ஏதாவது ஒரு டயத்துல சுண்டல் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. அதுவே நீங்க டின்னரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் கேரட்டு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சலாடு மாதிரி அந்த கொடக்கல்லையும் போட்டு சாப்பிடலாம் சரிங்களா. ஃபில்லிங்காவும் இருக்கும். ரொம்ப டின்னராவும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், காலை பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம், மதியம் ஒரு போர்ஷனாவும் எடுத்துக்கலாம். அது நம்ம பிரிச்சு எடுத்துக்கிறது தான் சரிங்களா. கருப்பு சுண்டல் ரொம்பவே நல்லது. ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது கருப்பு ரொம்ப நல்லது. ஒயிட்டும் சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நைட்டு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சது நைட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் போட்டா எனக்கு வந்து ஹார்டா வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி கிடையாது, நீங்க அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். நம்ம சப்பாத்தி வந்து போட போறோம்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டோம்னா நல்லா வரும். சோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். கூழு எல்லாம் குடிக்கிறோம்னா 1 கப்பு மட்டும் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குடிச்சா போதுமா அப்படின்ற மாதிரி 2 கப்பு கூட நம்ம வந்து குடிக்கலாம். இப்ப மதியம் டைம்ல எடுக்கிறீங்கன்னா நீங்க 2 கப்பு அந்த மாதிரி கூட குடிக்கலாம். காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து 1 கப்பே ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. அது கூட ஒரு பாயில்டு எக் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வேக வச்சு சுண்டல் வச்சுக்கலாம். நைட் டின்னர் கப் சாப்பிட்டா அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். ஆனா மதியம் 1 கப்பே உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் நல்லாவே. ஏன்னா நான் பெரிய கப்பா காட்டுறேன் இல்லையா, சோ அதனால. சோ உங்களுக்கு 1.5 கப் தேவைனாலும் அப்படி குடிச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க நேத்து வாக்கிங் போகலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், நேத்து வந்து எனக்கு சொன்ன பல்லு வலியாவும் இருக்கா, அது போக வீட்டு வேலைகளே ரொம்ப இதுவா இருந்தனால போக முடியல. ஆனாலுமே நான் வந்து இதுல ஏறி ஏறி நடந்துகிட்டே தான் இருப்பேன். அதனால எனக்கு வந்து ஆக்டிவாவே இருப்பேன் ஃபுல் டே. சோ அதனால எனக்கு அதுவே பெரிய வாக்கிங் மாதிரி தான் இருந்தது. சோ அதனால நேத்து எடுக்க முடியல வாக்கிங். கண்டிப்பா ஆனா வாக்கிங் எல்லாருமே போயிடுங்க சரிங்களா. இப்போ நம்மளோட உடல் உழைப்பு எவ்வளவு இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் சரிங்களா. இப்ப நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருக்கோம், இப்ப நம்ம என்ன அளவுக்கு ஆக்டிவிட்டி பண்றோம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட மனசாட்சி பொறுத்து நம்மளுக்கே மனசுல ஃபீல் ஆகும். சோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களை வந்து நல்லா வந்து ஆக்டிவா வச்சுக்கோங்க சரிங்களா. அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸசைஸா இருக்கும். வீட்டுல வேலைகளும் பார்த்த மாதிரி இருக்கும். சில பேர்லாம் கல்யாணம் ஆகாதவங்க வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்கல்ல, அவங்களாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதன் மூலமா நம்மளோட கலோரிஸ் பேர்ன் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் அந்த வேலையும் முடிஞ்ச ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி உங்க உடம்புக்கு சரிங்களா. ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. உங்களை பார்த்துதான் சிஸ்டர் நாங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்றோம், ஏன் உங்க ஹஸ்பண்ட் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். அது கரெக்டான கேள்விதான். அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் இப்போ ஊருக்கு ஏதாவது போறோம்னா அப்படி டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், அவங்களோட ஜாப் வந்து சிட்டிங் ஜாப். நைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலை பார்த்துட்டு லேட் நைட்ல தூங்குறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸபிளான ஒரு ஸ்ட்ரெஸ் வேலையுமே, அது போக தூக்கமும் அந்த அளவுக்கு இல்ல. சோ இதனாலதான் அவங்களுக்கு வந்து சாப்பாடுனால கிடையாது. சோ ஜஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாக்கிங் இதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க.
குறைக்கணும்னு அதான் சொல்றேன். ஒரு விஷயம் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவர் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, நான் அவரை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சோ இப்போ உங்க யாரையுமே நானுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல. உங்க மைண்ட் செட்டுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் நீங்க வந்து அதை செய்வீங்க எப்பவுமே. இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயம் இப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன்னா அதுக்காக நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. நீங்க உங்க மனசு வச்சா மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். சோ அது மாதிரிதான் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தோணும் போது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக நான் சொல்லாம இருக்க மாட்டேன், சொல்லுவேன். இப்போ குறைச்சா நல்லா இருக்கும்ல, குறைச்சா உங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமே, அதையும் நான் சொல்லுவேன். அதுக்காக நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மைண்ட் செட் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க ரெகுலரா பண்ணுவாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது 2 நாள் பண்ணுவாங்க, 4 நாள் பண்ண மாட்டாங்க. சோ அந்த இதெல்லாம் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே நம்ம மைண்ட் செட் படி நம்ம பண்ணோம்னா அதுக்கு அவங்க வந்து கரெக்டா பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம். சோ அது வந்து பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆல்ரெடி அப்பப்போ பண்ணுவாங்க, வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஊருக்கு போறோமா இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால தடங்கள் ஆயிரும். சோ அந்த மாதிரி வந்து போகும். அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு சரியான தூக்கமும் இல்ல, சரியான ஸ்ட்ரெஸ்ஸபிளான வேலை. உடல் உழைப்பை விட மைண்டுக்கு வேலை கொடுக்குறாங்க பாருங்க, அதுவும் பெரிய ஒரு களைப்பான ஒரு வேலை தான். சோ அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அதனாலதான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது சிஸ்டர். கண்டிப்பா நான் குறைக்கணும், நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்க, நானுமே நல்லதுக்கு தான் நினைக்கிறேன், சொல்லிட்டே இருக்கேன். இப்ப ஃபாலோ பண்றாங்க, கண்டிப்பா அவங்க வந்து ரிசல்ட் கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்றேன் நான். சரிங்களா? ஹாலிடேஸ்க்கு இப்போ வந்து நான் டெல்லிக்கு வந்து வரேன் சிஸ்டர். வரும்போது உங்களை கண்டிப்பா பாப்பேன், அந்த பிரியா பார்க்குக்கு வருவேன். வந்து நீங்க என்னை வந்து பாக்கணும் உங்களை நான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா பாக்குறோம் சிஸ்டர், வாங்க. சரிங்களா? அதுதான், எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உங்க எல்லாரையுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து பேசுறீங்க. கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் போது எல்லாரையும் வந்து பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. எனக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க, அக்கா உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும்னு. அதை விட எக்ஸைட்மெண்ட், நீங்களாவது என்னை ஒரு வீடியோலயாவது ஒரு போட்டோலயாவது பாக்குறீங்க. உங்க யாரையுமே நான் பார்க்கல. எனக்குலாம் ஒரு விஷயம், ஒரு பேர்லாம் அது மாதிரி பேர்லாம் யோசிக்கும் போது இமேஜினேஷன்ல ஒரு இதெல்லாம் போகும்ல, அந்த மாதிரிலாம் தோணும். கண்டிப்பா பாக்கணும் உங்க எல்லாரையுமே, எனக்கு இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா பாக்கணும் நானு. சோ அதற்கான வாய்ப்பு எப்ப கிடைக்குதுன்னு தெரியல, ஆனா கிடைச்சா கண்டிப்பா பாக்கணும். அதுதான், இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்னோட 2 years பேபி வந்து எப்பயாவதுதான் மோஷன் போறாங்க, ரெகுலரா டெய்லி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு 2 வயசு 3 வயசு டயத்துல என்னோட பெரிய பையனும் அந்த மாதிரிதான் இருந்தாங்க. சோ அது சில பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால அதெல்லாம் கவலைப்பட தேவை கிடையாது. நல்ல தண்ணி வந்து கொடுத்துட்டே இருங்க பிள்ளைங்களுக்கு. சரிங்களா? அது போக உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் கமெண்ட்க்கு எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 60.10. சூப்பர் சூப்பர். இதுதாங்க, நம்ம வந்து நம்மளோட வேலையை பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அதற்கான பலன் வந்து கண்டிப்பா இருக்கும். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி, வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும், இல்ல நார்மல் தண்ணி கூட நீங்க வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வந்து பண்றதுக்காக தேங்காய் வந்து உடைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், சாரி பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சாச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா தோசை நல்லா ஒரு ஆளுக்கு சாஃப்டாவும் ஒரு ஆளுக்கு கிறிஸ்பியாவும் வந்து ஊத்தி கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சுட சுட வந்து ஊத்தி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தோசை, சட்னி, சாம்பார் நேற்று வச்சது இருந்ததுல அதெல்லாம் வச்சு கொடுத்தேன். இதுக்கு 2 காம்பினேஷன் நல்லா இருக்கும் தெரியுமா? ஸோ எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே காஃபியும் போட்டு கொடுப்போம் இல்லையா? ஸோ அதையும் வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்பியா, எங்க பையனுக்கு வந்து கிறிஸ்பியா பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் கிறிஸ்பியா பிடிக்கும், அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 100% ஆட்டா, நோ மைதா, நோ ஆயில், அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. பிரெட் நிறைய பேர் கேக்குறீங்க, ஸோ அதனாலதான் டீட்டெயில்டா காமிச்சாச்சு. 2 வீட் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு சாம்பார் சட்னி வச்சு சிம்பிளா நான் வந்து முடிச்சிட்டேன். நீங்க வந்து ஒரு கோதுமை தோசையோ இல்லைன்னா ரவை தோசை ஊத்தி சாப்பிடலாம், இல்ல ரவை களி எது வேணாலும் சாப்பிடலாம். சரிங்களா? நான் இன்னைக்கு இதை வந்து சிம்பிளா வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையோட வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சு வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. அடுத்தடுத்து வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எப்பவும் போல 11 மணிக்கு காஃபி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து போட்டு கொடுத்தலாம்னு சொல்லிட்டு காஃபியை போட்டு அப்புறம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்தமான்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்தமான்ல இருந்து எங்களோட
என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து டக்குன்னு வேலை விஷயமா கிளம்பிட்டாங்க. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒலை வச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு ஒலை வச்சு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு சிம்பிளா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சொரக்காய் வந்து இருந்தது. ஸோ சொரக்காய் கூட்டு பண்ணிடலாம், கடலைப்பருப்பு சேர்த்து இன்னைக்கு வந்து கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு தான் வந்து ஒரு குக்கர்ல வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு அதுலேயே ஒரே ஒன் பாட்டா பண்ணிடலாம் சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி எல்லாமே சேர்த்து கடலைப்பருப்போட வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே குக்கர்ல வச்சு விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து சோறு வந்து வெந்துருச்சுங்க. அதை கையோட வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு குக்கர் விசில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வடிச்ச சோறையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு வெந்தயம், கடுகு, சோம்பு இதெல்லாம் பொரிய விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பூண்டு வந்து நிறைய உரிச்சு போடுறேங்க. ஸோ ஒரு பூண்டு நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், நல்லது இல்லையா உடம்புக்கு. ஸோ அதனால அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து எப்பயும் வதக்குவோம் இல்லையா, அப்பதான் வந்து தக்காளி நல்லா வந்து வதங்கும் இல்லையா. ஸோ அதனால அதையும் வதக்கி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் போட்டு இன்னைக்கு வந்து குழம்பு வைக்க போறோம் இல்லையா. ஸோ கத்திரிக்காய் நல்லா நீல வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். தொண்டை காய்ச்சி அப்பப்போ அடைக்கிற மாதிரியே இருக்குங்க. அதான். ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா வந்து சேர்த்தலாம் சொல்லிட்டு வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்னு சொல்லிட்டு தனித்தனியா கூட சேர்த்துக்கலாம். இதனால அப்படியே சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் புளி கம்மியாக தான் ஊற்றுறேன், ஏன்னா மாங்காய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தேவை தண்ணி பாட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது. ஸோ இதை வந்து தாளிச்சுக்கலாம். கடுகு, சீரகம், வரமிளகா, பெருங்கத்தூள்லாம் போட்டு தாளிச்சு அதுல வந்து கொட்டியாச்சு. சூப்பரா வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லையா. நல்லா இருக்கும். இது வந்து ஒரு நெய் போட்டு சும்மா சாதத்தை பிசைஞ்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா மாங்காவையும் கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு கூட்டு பாருங்களேன், அது சூடா இருக்கு, ஒன்றும் தெரியல. இப்போ லைட்டா ஆரவும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் கடைசியில குழம்புலையும் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாங்காய் எல்லாம் போடும்போது, ருசியா இருக்கும் குழம்பு. ஸோ அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு சாதம், கூட்டு, அப்புறம் அந்த மாங்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு, கத்திரிக்காய்லாம் நிறைய போட்டு வச்சு அம்மாச்சி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்தமான்ல இருந்து சித்தி வந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன்னா அந்தமான்ல நல்லா ஃபிஷ்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே வந்து மைக்ரோவில் அம்மாச்சிக்கிட்ட அங்கே வந்து போய் மைக்ரோவில் வந்து ஹீட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு அம்மாச்சி கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாதத்தோட வச்சு கொடுத்துட்டு நான் வந்து வெள்ளரிக்காய் நிறைய கட் பண்ணி எடுத்துட்டு கத்திரிக்காய் அந்த குழம்புல இருந்து எடுத்துக்கிட்டேன். கூட்டு வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 பீஸ் நல்லா மீன் வந்து வச்சு சூப்பரா சாப்பிடறதுனால மெயின் போர்ஷனா நான் வேற எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா நல்லா இதுவே ஃபில்லிங்கா இருக்கும் இல்லையா. ஷாலோ ஃப்ரை தாங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சிட்டேன் நானு. அப்புறம் வந்து கவனுக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவரை தான் வந்து கிளப்பி கூட்டிட்டு போனேன். அவரோட பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சது இல்லையா. அவரோட ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்லா வந்து மார்க்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாரு. எல்லாமே அபோவ் 90க்கு மேலதான் எடுத்திருந்தாரு. ஸோ அதனால வந்து டியூஷன் மிஸ்ஸுக்கு அதை காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸும் அவங்களுக்கு வாங்கிட்டு போய் அப்ரிஷியேட் பண்ணும் இல்லையா. ஸோ அவங்களும் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஸோ டியூஷன்ல படிக்கிறானேன்னு சொல்லிட்டு நான் வீட்லயும் விட்டுற மாட்டோம், வீட்லயும் அவனாவே எடுத்து படிப்பான். ஸோ அதுதான் வந்து ஒரு இது, டியூஷன் போயிட்டான்றதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதனால வீட்லயும் அதற்கான இதெல்லாம் கொடுத்ததுனால சூப்பரா வந்து மார்க்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தம்பியை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு, டியூஷன்ல இருக்க பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொல்லி. எங்களுக்குமே ரொம்ப வந்து ப்ரௌடா இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு உப்பு கடலை தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துட்டு சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த உப்பு கடலை எல்லாம் ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் டயத்துல உங்களுக்கு கிரேவிங்ஸ் எல்லாமே கம்மியாகும், சரிங்களா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் டைம் வந்து கொஞ்சம் இருந்ததுங்க. கொஞ்சம் எடிட்டிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6:45 இருக்கும். அந்த டைம்ல தான் ஓட்ஸ் தான் வந்து கிண்டி எடுத்துக்க போறேன். ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு 5-6 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு கிண்டிட்டே இருக்க வேண்டியதான். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஃபிஷ் வந்து அந்த இது
எடுத்துக்கிட்டேன், மீன் ஒரு துண்டு, ஓட்ஸ் கிண்டி எடுத்துக்கிட்டேன், கூட்டு நல்லா நிறைய வச்சுட்டு கத்திரிக்காய் பூண்டுலாம் வந்து வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஃபில்லிங்கா சூப்பரா நைட் டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே சாதம், அப்புறம் புளிக்குழம்பு, கூட்டு எல்லாமே இருந்தது, மீன்லாம் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கடைசியா வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 6:30 மணி 7 மணிக்கு சாப்பாடு முடிக்கிறீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி மட்டுமே கூட குடிக்கலாங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஸோ பிரயோஜனமே இருக்காது நீங்க பண்றதுக்கானது. ஸோ அதனாலதான் ரிப்பீட்டடா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.